இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார் விஜய். நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆட்சி காலத்தில் 6 மணிக்கு மேல அதிகாரிகள் பார்க்க கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. ஒரு 3-4 பேரை வச்சிருக்கிறார், இவங்க தான் பேசுவாங்க. அந்த 3-4 பேர்ல யார் ரொம்ப முக்கியமானவர்னா ஆதவன் ஒரு மந்திரி. அவர் யாருன்னு கேட்டா, இந்தியா பூராவிலும் வெறும் காகிதத்தை அடிச்ச அந்த காகிதத்தை ரூபாய் நோட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்த ஒரே குடும்பம் லாட்டரி சீட்டு மார்க்கின் குடும்பம். ஒரு பேப்பர் தான் பிரிண்ட் பண்ணி விட்டுட்டு யாருக்கும் பணம் விழாது. 5000 ரூபாய் லாட்டரியில் விழணும்னா 10 பேர் கொடுத்துட்டு மீதி பூரா போடணும். கேரளாவில் இந்த ஊழல் நடைபெற்று கண்டுபிடிக்கப்பட்டு 928 கோடி ரூபாய் இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மாமனார், இவருடைய மாமியார், மைத்துனர் என்று வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த யோக்கியர் இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு சவால் விடுகிறார். காவேரி பிரச்சனை பற்றி அவர் பேசுகிறார். காவேரி பற்றி என்னடா, காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு தெரியும். காவேரி பிரச்சனை பற்றி திமுக காரணத்தில் பேசினால் இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். மு.க. ஸ்டாலின் எதையும் செய்யவில்லை, எடுத்து விட்டார் என்று நேற்றைய தினம் ஆதவன் பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய சட்ட அமைச்சர் கூட அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு மந்திரி நிர்மல் குமார், எவனாவது ஒரே கட்சியில் இருந்தாங்க எவனுக்கு இந்த ஆதவராஜன் முதல்ல நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். நம்ம தான் யார் வந்தாலும் திறந்து விட்டு நாய்க்கு ஒரு அவசியம் போனாலும் போடாமல் விட்டுருவோம். அது போல வந்த நாய்க்கு அது ஒரு நாய் கட்டி போட்டு வச்சிருந்தா அது வந்து பிஸ்கெட் நல்லா இல்லை, எதிர்விட்டு பிஸ்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே விடுதலை செஞ்சு அங்க போய் எம்பி பதவி கிடைக்கும், எம்பி ஆயிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் நாம கரெக்டாக ஸ்டெப்பாக சொல்லிக்கிறோம், திருமாவளவனுக்கு உனக்கு ஆபத்து இவரால் தான் வரும், அதனால அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்டோம். அங்கிருந்து கடைசியா இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. உனக்கு எத்தனை நாள் அங்கே இருப்பான்னு தெரியாது. நான் பல கூட்டங்களிலே சொன்னதை போல விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போகுதுன்னா அந்த ஆதவர்ஜினாவை தவிர வேற யாரும் வரப்போவதில்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு குரூப் மற்ற குணத்தை அங்கேயே பரவிடும். இப்போ அண்ணாமலை கட்சி சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். இந்த தெருவில் ஒரு 10 ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிறாங்க. முதல் நாள் ஹோட்டல் திறக்கிற அன்னைக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் கீட் எல்லாம் போடணும். வழக்கமாக சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் விட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். அதுபோல் இன்னொரு ஹோட்டல் திறந்து அங்கே போய் சாப்பிடுவோம். அதுபோல தான் இந்த ஆதவர்ஜினர் யார் யார் புதுசாக கட்சி தொடங்கணும் அங்கே போய் கையெழுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ அண்ணாமலை கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவர் ஆரம்பித்த உடனே முதல் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஆள் ஆதவர்ஜினாக இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கிறார். காரணம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திமுகவை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இதை கூட ஜாம்பவான்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நிர்மல் குமார் ஒரு மந்திரி, அவர் எத்தனை கட்சியிடா போட்டு வந்தாருன்னா முதல்ல பாஜக, அப்புறம் அமமுக, அப்புறம் அதிமுக, திருப்பி பாஜக, இப்ப தமாக. அதிகாக்காக ஒரு 70 அந்த காலம் போய் சேர்ந்திருக்கு. அவர் இன்றைக்கு சட்ட மேதையை போல் பேசுகிறார். நம்முடைய தளபதி கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளின்றார். ஒரு கேடு காலம் கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா
உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் சரித்திரம். அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று. ஒரே ஒற்ற கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலின் உண்டு. அவரை போய் கோமாளின்னு பேசுறார். சட்டசபை வர போறதில்ல, நீ கோமாளியா அவர் கோமாளியா பார்க்கலாம் போறோம். ஒரே வார்த்தை, அப்பாவை காணோம்னாரு. அடுத்த நிமிஷம் போட்டு விட்ட உடனே துட்டக்கான துணியை காணும் சொத்து துட்டை கொடுத்து சூன்யம் வச்சுக்கிட்டு என்று விஜய் அதுக்கப்புறம் அந்த வாயை திறக்கிறது இல்லை. அப்பாவை காணும்னு பேசின உடனே அவர் அழகா சொன்னார், அப்பாவை காணும் கிருஷ்ண காணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே வாயை அதே போய் பேசியிருக்கிறார். வருவார் சண்டைக்கு வந்தவொடனே நாளைக்கு 10 மணிக்கு சந்திப்பாங்க. பிட்டிங் இருப்பே கொடுப்பார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து ஆற்ற போகிற பணி இதுதான் ஆரம்பிக்க போகுது. அசம்பிளியில் பட்ஜெட் வருது. இந்த தொகுதி எம்எல்ஏ தான் படிக்க போறார். என்னத்தை படிக்க போறாரு? தமிழே தகராறு. அவர் பேசுறது விஜய்க்கு புரியாது, விஜய்க்கு பேச புரியுது, சபாநாயகர் புரியாது. எதிரில் உட்காந்து நல்ல வேலை இந்த வாட்டி அசம்பிளிக்கு போகாதவரை குத்து வச்சு கேன்சல் பண்ணா இவங்க மென்டலாக போறாங்க. போய் பேசி ஒரு விவரமும் தெரிய போதில்லை. அது மட்டுமல்ல, விஜய் சொல்லுகிறார் சட்டமன்றத்தில் நீங்க போக முடியாது, கதவை சாத்தி விடுவேன். எவ்வளவு ஆணவமான பேச்சு! சட்டமன்றத்துடைய கதவை சாத்துகிற அதிகாரம் முதலமைச்சருக்கே கிடையாது. முதல் பொறுத்துக்கிற முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்துடைய கதவை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் பூட்டிட முடியாது. சபாநாயகர் தான் உத்தரவிட வேண்டும். சபாநாயகரோட எப்போ வேணா மூடும் சொல்ல முடியாது. வாக்கெடுப்பு நடக்கிற போது முக்கியமான மசோதாக்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு கேட்கிற போது டிவிஷன் என்று சொல்வார்கள். அந்த டிவிஷன் என்ற பெல் அடிச்ச உடனே கதவை சாத்தணும். அந்த கதவை சாத்திட்டா அதுக்கு பிறகு வெளியில் இருக்கிற எம்எல்ஏ உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிற எம்எல்ஏ வெளியில போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், 71 நம்முடைய SSR அவர்கள் பாத்ரூமுக்கு போயிட்டார். அதுக்குள்ள வாக்கெடுப்பு கேட்க முடியாது. அவர் உள்ள வராதுனால ஆட்சியை கவிழ்ந்து அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதுபோல ஒரு சபாநாயகர் தான் உத்தரவு போடுகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. முதலமைச்சருக்கு இதை புரியாமல் நீங்க வெளியே போக முடியாது, நான் கதவை சாத்திடுவேன், கதவை சாத்திடுவேன் என்று சொன்னதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்னார். கொஞ்சம் ஆவேசமாக பேசாது கோர்ட்டில் வழக்கு. ஆக இது போல 5ஆம் தேதி கூட்ட போறாங்க, பட்ஜெட் படிக்க போறாங்க. எத்தனை பேர் அழ போறானோ தெரியல. ஜனநாயகம் ஒரு படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ். நாடே கொண்டிருக்கிறது. இந்தியா பூராவிலே மாணவர்கள் போராட்டம், சென்னையிலே மெரினாவிலே மாணவர்கள் போராட்டம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய மந்திரிகள்லாம் சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தனா தேர்ந்து ஆனால் எந்த பயிற்சி இருக்காங்களோ தெரியல. ஒரே மாதிரி அழுகுறாங்க, ஒரே மாதிரி கைவிடி வைக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா எல்லா மந்திரியும் ஒருத்தர் எழுதான ஒருத்தன் கேள்விப்பட்டு இவனை அவமந்திரா மாதிரி ஒருத்தர் மந்திரியுடைய விளைவு அந்த படம் ஓடவே இல்லை. ஒரே நல்ல ஆக சட்டமன்றத்தில் இதே போல காட்சி தான் நடக்க போகுது.